கொழுந்தனா? ஆமா நீ நான் தான் இருக்கேன். ஐபேட்ல உனக்கு யாருடா நீ இல்ல யோசிச்சுக்கிட்டே இல்ல இருக்க. இல்ல 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 நான் ஐபேட்ல ஆ, எப்பவும் செல்லுல வருவேன், ஆ, இல்லன்னா இதுல லேப்டாப்ல வருவேன். இன்னைக்கு ஐபேட்ல வந்திருக்கேன். அதான் இத பார்த்து என்னடா யார் இது, ஒரு ஆ, அப்ரஸ் இதுல வந்திருக்காங்களோன்னு இல்ல யோசிச்சுக்கிட்டு இல்ல தான் இல்ல இல்ல அம்பரோ சொன்னேன். இப்ப வருவான், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரேன்னு இருக்கான். அதனால ஆமா. ஆ. சந்தேகத்திலேதான் கொழுந்தனான்னு கேட்டேன். ம். ஆ? என்ன நீ? சந்தேகத்திலேதான் சரி. சரி சரி இப்பதான் சரி. எனக்கு அமளி நுழையிற. நான் அவளுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டு ஓடி சரி வந்திருக்கேன். சரி சரி அண்ணி, சரி அண்ணி, சரி அண்ணி. அப்படியே நாம இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறோங்கிற உணர்வோடு கூட நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேரா திருப்பி இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜப வேலைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறோங்கிற உணர்வோடு நம்மை அர்ப்பணிப்போம். இருக்கிறது அங்கங்க வீடுகள்ல நாம இருக்கிறோம். நாம இருக்கிற இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ஒன்று கூடி ஒரே அறையில இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பு ஜூம் வாய்ப்பு. தொடர்பு கொள்றோம், நாம கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறோங்கிற உணர்வோடு கூட தேவனை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆம், ஆண்டவருடைய சத்தத்துல ஆனந்த துளி கேட்கிற இடத்துல இன்னைக்கு அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களின் நடு அமர்ந்திருக்கிற நம்முடைய தகப்பன் நினைத்து நாமும் நம்முடைய சந்ததிகளும் கர்த்தருக்குள்ள வளரணுங்கிறதுக்காக இந்த பிரேயர் மீட்டிங்கை ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மை இந்த கூடுகையில ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் ஜோமணி அண்ணன் முதல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால பாடல் வேலைக்குள்ள கடந்து செல்வோம். முதல்ல ஜோமணி அண்ணன் ஆரம்ப ஜெபம் பண்ணி நாம் அந்த கூடுகையை ஆரம்பிப்போம். என்ன மியூட்ல இருக்க? மியூட்டடு. நான் மியூட்ல இருக்க, மியூட் எடுத்தது. சரி, ஓகே, ஆரம்ப ஜெபம் பண்ணி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே 1996ஆம் ஆண்டு இதே நாளிலே எங்கள் தகப்பனை நீங்க உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஆனாலும் அவங்களுடைய பிரசன்னம், அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் எங்களோடு கூட துணை நிற்பதை நாங்கள் ஒவ்வொருவரும், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாடின் இன்னைக்கு இந்த ஜெப கூடுகையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பமாக உங்களுடைய பாதத்தண்டை வந்து ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாரை என்னுடைய காரியங்களை நாங்கள் போற்றி புகழ்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வதற்கு நீங்க எங்களுக்கு துணையாக இருங்க கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரணும், கர்த்தரின் மேன்மை எங்களோடு கூட இருக்கணும். எங்கள் தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரே எங்களை எல்லாம் வளர்த்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளாகி எங்களோடு கூட இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனாரை நாங்கள் எங்களுடைய காலம் முடியும் வரை நாங்கள் இதை போல அவங்களை நாங்க போற்றி புகழ, அவங்களை நினைவு கூற நீங்க எங்களுக்கு கிருபை தாருங்க கர்த்தாவே. ஆண்டவரின் மேலான கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீங்களே எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க. இந்த கூடுகை முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். நீங்க எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். ஆமா. இப்போ ஒரு 3 பாடல்களை பேரப்பிள்ளைகள் பாடுவாங்கன்னு நேத்து குரூப்ல போட்டிருந்தேன். முதலாவதாக மகன் மேஷால் தம் கிருபை பெரிதல்லுங்கிற பாடலை பாடுவான். பாடுபடி அவனை அழைக்கிறேன். தம் கிருபை பெரிதல்லோங்கிற பாடலை மகன் மேஷால் பாடுபடி அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். நான் பாட்டு வந்து இந்த குரூப்ல போட்டிருக்கேன். நான் ஜூம்லயும் அனுப்பிச்சு விடுறேன். ஒரு நிமிஷம். ஓகே, லிரிக் ஷேர் பண்ணிருக்கேன் ஜூம்லயும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும்
நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. எனக்கின்னும் தேவை, கிருபை தாருமே. அடுத்த பாடல் ரொனால்டு பாடுவான், குரூப்ல போட்டிருக்கிறான். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம்ங்கிற பாடலை பாடுற மாமான்னு போட்டிருக்கிறான், அவன் பாடுவான். அடுத்து பிரின்சஸ் பாடுறேன்னு சொல்லியிருக்கான்னாங்க. அதனால பிரின்சஸ் இருந்தனா ரெடியா இருக்கும். சரி. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமரத்தில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார், அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம்,
கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். அடுத்தபடியாக நம் நடுவில் இருக்கிற பிரின்சஸ் பாடல் பாட வரும்படி அழைக்கிறேன். அந்த குரூப் அவங்க எவன் மாமா போட்டிருக்காங்க அந்த லிங்க்ல வா. இத பாடுறேன் பெரியப்பா. ஓகேமா ஓகே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாயினை கை கொள்மே, அவர் மீத்தம நீர் அருளுகின்றார். தெய்வபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைந்திடமே. ஆத்துமனை குளிரப்பனே, அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவன் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிலுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாகாய் எனக்கேற்படுத்தி, சுகதையிலாம் கொண்டன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. வேற யாராவது பேர பிள்ளைகள் பாட்டு படிக்கிறதா வரலாம். யாராவது இருந்தா சீக்கிரம் சொல்லுங்க. சரி, அப்படி இல்லைன்னா அடுத்த பகுதியாக நாம ஜெப வேலைக்குள்ள கடந்து செல்ல போறோம். இந்த ஜெப வேலையை நடத்துவதற்கு தம்பி ராஜுடைய, ஏன்னா அப்பா இருந்த காரியம் ஜெபம். வீட்டுல நாம அமர்ந்து இருக்கும்போது அந்த கிச்சனுக்கு போற அந்த வாசல்ல தான் அப்பா உட்காந்துருப்பாங்க. ஆனா ஓப்பனா வாய் திறந்து மற்றவங்க பார்க்கக்கூடிய அளவு ஜெபம் பண்ணல, மனதுக்குள்ள ஆண்டவரோட பேசின அனுபவம் உண்டு. ஏன்னா வெளியே நம்ம போகும்போது தலையில கை வைப்பாங்க, ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஆலயத்துக்குள்ள கடந்து வர்ற நேரம், அப்போ 4 காலில் நிக்க மாட்டாங்க, நேர் முழங்கால நின்று ஜெபிக்கிறத நம்ம அறிவோம். வகையினால ஜெப நேரத்தை ராஜினி நடத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப குறிப்புகளை நாம் கருகும் பொழுது அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு தான் மரிக்கும் முன்பதாக தன்னுடைய அனைத்து குமாரர்களையும் ஆசீர்வதித்தான் என்பதை நாம் சத்திய வேதத்திலே படிக்கிறோம். அதே போல நம்ம அப்பா தேவ ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு தான் போனாங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்தாங்க.
நான் அப்பா மரிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால நான் பீகார்ல இருந்து தாளையத்துக்கு வந்து சேர்ந்தேன். நான் ஒரு 7 மணிக்கு வந்திருப்பேன். நம்ம அப்பா ஒரு 9 மணிக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள போனாங்க. அப்பா என்னையும் ஆசீர்வச்சிட்டு தான் போனாங்க. அந்த கடைசி நேரத்துல மரிப்பதற்கு சில நுழித்துணிகள் முன்பாக என் தலையில கை வச்சு நல்லா இருன்னு என்னை பார்த்து ஆசீர்வச்சிட்டு தான் போனாங்க. தகப்பன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிட்டு போயிருக்காங்க. தகப்பன் நம்மை ஆசீர்வதித்த காரியங்கள் எப்படி யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது என்னென்ன நல்வார்த்தைகளை கூறி ஆசீர்வதித்தாரோ அதே நல்ல வார்த்தைகளை தான் நம்ம அப்பா நமக்கு ஆசீர்வாதமா விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் விட்டு சென்ற நம்ம அப்பா நமக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னு ஜெபான ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜபான. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை நிறைந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தகப்பனாரின் 30வது ஆண்டு நினைவு நாளை நாங்கள் இன்று குடும்பமாக உங்களுடைய பாதத்தண்டையிலிருந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களை அவர்கள் மூலமாக உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனார் எவ்வளவு ஆண்டவரே நேர்மையாய் நீதியாய் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. ஆண்டவரே எவ்வளவாக பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்தார்கள் என்பதை நாங்கள் வெகுவாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் அவர்களுடைய அன்பு பாராட்டியதை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. தம்பி சொன்னது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க ஆசீர்வதிச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் இப்போ நம்மளை தாங்கி வழி நடத்துது. அவங்களோட வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு ஒளியாக இருக்கணும். அந்த ஒளியை நாம பின்பற்றணும். அவங்க எவ்வளவு ஆண்டவரே, அதாவது முன்னாடி ஒரு காலத்துல ஆலயத்திற்கே வராமலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னாலே ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்க யாரும் வாங்கன்னு சொல்லலை, தன்னாலே தான் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆலய காரியங்கள் எல்லா இதுலேயும் பங்கு பெற்றாங்க. பெரிய பொறுப்புக்கு, அதாவது டயசிஷன் கவுன்சில் மெம்பரா வரைக்கும் அந்த டயசிஷனுக்கும் அவங்க பணிவிடை செஞ்சாங்க. இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லை, இனிமேலும் வருன்ற நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த ஆசீர்வாதங்களை அவங்க எங்களுக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்காக உங்களிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருப்பார்கள் கர்த்தாவே. அதை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. தகப்பனார் எங்களுக்கு விட்டு சென்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, அவங்க எங்களுக்கு பாராட்டின அன்பு அரவணைப்பு எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளவு அன்பான ஒரு தகப்பன், பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமக்கமாரையும் எவ்வளவாக நேசித்தார்கள் ஆண்டவரே. எல்லாம் நாங்க இதை நாங்க எங்களோட குடும்பத்துல அவங்க காட்டிட்டு போனதை நாங்க எங்களோட குடும்பத்துல நாங்க அதை கடைபிடிக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவர் குடும்பத்தையும் தேவரே நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. கர்த்தரின் மேலான கரம், கர்த்தரின் ஆசீர்வதிக்கும் கரம், கர்த்தரின் வழிநடத்தும் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கணும். நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த கொள்கையில பங்கு பெற்றிருக்கிற தங்கமணிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. மற்றும் எங்க சகோதரி குளோரி
பெரியப்பா மகா அவளுடைய குடும்பத்தையும் தேவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க, பாதுகாருங்க, வழி நடத்துங்க. எல்லா நன்மைகளும் எல்லா பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்புக்காக தங்கமணி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அப்பா ஜெபான சொன்ன மாதிரி ஆலய காரியங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி இருந்தாங்க. ஆலயத்தின் கட்டுமான பணிகள்லையும் சரி, மற்ற அனைத்து காரியங்கள்லையும் சரி. நம்ம ஊர்ல இன்னைக்கு ஏக்கர் கணக்குல இன்னைக்கு ஒரு கல்லறை தோட்டம் நமக்காக உருவாக்கப்பட்டு இருக்குதுன்னா அதை வாங்குவதற்கு மூல காரணம் நம்ம அப்பா தான். எங்க அப்பா தான் அதுக்குரிய மூல காரணம். கர்த்தா அப்பா தான். இன்றைக்கு அப்பா விட்டு சென்ற அந்த ஆலய பணிகளை தம்பி ஐசக்கு நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஐசக்கு ஒரு நாளும் டயசிஷன் கவுன்சில் மெம்பர், அதுக்கெல்லாம் ஒரு நாள் அவன் நிக்க மாட்டான். ஆனா அவன் யாரையாவது நிப்பாட்டுவான். அவங்க நிப்பாட்டுற ஆட்கள் ஜெயிச்சு வந்துருவாங்க. அப்படித்தான் ஐசக் தேவ ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம இப்ப ஐசக்குக்காக தம்பி தகப்பனார் விட்டு சென்ற தேவ பணிகளை, ஆலய பணிகளை செய்து வருகிற தம்பி ஐசக்குக்காக நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஐசக் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அப்பா விட்டு சென்ற அந்த தேவ பணியை, ஆலய பணியை செய்கிற அந்த மகனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தங்கமணி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அருமையான அந்த ஜெப கூடுகையிலும் நீங்க அடியாளை இணைத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, மாமாவினுடைய அந்த நல்ல காரியங்களையும் அவர்கள் விட்டு சென்றதான ஒவ்வொரு பணியையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்லையா ஆண்டவரே, அத்தையினுடன் பிறந்ததான சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளையும் முன்னேற்றுவதிலே எவ்வளவாக அரும்பாடு பட்டார்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட நாங்கள் இவ்வளவு நன்றாக இருக்கிறோம், சொந்த வீடு, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே அது உமக்கு அடுத்தபடியாக எங்களுடைய மாமாதான் ராஜா. ஆண்டவரே, அந்த காலங்களிலே பண கஷ்டத்திலே இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் எங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் உதவி செய்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்த நல்ல காரியத்தை நிமித்தமாக இன்றைய தினத்திலும் கூட நாங்களும் குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சந்தோஷமாக நிற்பதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மட்டுமல்லையா, எங்கள் பிள்ளைகளும் கூட இந்த நாளிலே ஆண்டவரே மாமாவை நினைக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, தாத்தா என்றால் தாத்தா நம்மளை பார்த்த உடனே கையிலே பணம் தருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இன்றும் சொல்லுகிறதான காரியங்களை நீங்க அறிவிங்க சுவாமி. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய அப்பா அம்மாருக்கெல்லாம் அவர்கள் எவ்வளவாக உதவி செய்திருப்பார்கள். ஒன்றுமில்லாத நேரத்திலே தகப்பனை இழந்ததான ஆண்டவரே எங்களுடைய அப்பாவின் குடும்பத்தாருக்கு தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அவர்கள் உதவி செய்த காரியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, நாங்கள் ஏறி வந்த ஏணியாக அவர்களை பார்க்கிறோம் கர்த்தாவே. தாழ்வில் இருந்து எங்களை உயர்த்தி விட்டதான ஏணியாக நாங்கள் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட ராஜா ஆண்டவரே, அவர்கள் ஆலயத்திலே எவ்வளவாக ஒரு ஈடுபாடோடு இருந்தார்கள் என்பதை நீங்க அறிவிங்க சுவாமி. அதை இப்போ உள்ளவர்களைப் போல ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கர்த்தாவே அவர்கள் அமைதியாக அந்த காரியங்களை செய்து வந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆலய காரியங்களிலே ஆலயத்திலே இருந்து ஆலயம் முடிந்த பிறகும் ஆலய காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மையும் உத்தமமாய் இருந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த உண்மையும் உத்தமும் நேர்மையும் தான் ராஜா இன்று அந்த குடும்பம் முழுவதையும்
ஆண்டவரே இவ்வளவு ஒரு மேலான நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் போது அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் விட்டு சென்றதான பணியை ஆண்டவரே ஐசாக்கும் கூட செய்வதற்கு நீங்க ஏற்ற கிருபையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அவனும் கூட ஆண்டவரே ஆலயத்திலே மறைமுகமாக இருந்த அநேக நல்ல காரியங்களை எது எது எப்படி செய்ய வேண்டுமோ என்று சொல்லி ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கிறதற்கு நீங்க அவனுக்கு கிருபையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக நீங்க அவனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆலயத்திலே உள்ளதான எல்லா காரியங்களையும் நன்மையும் செம்மையுமாய் முடிப்பதற்கு மகனுக்கு ஏற்ற ஞானத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாறு உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவன் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே ஆலய காரியங்களிலே எல்லாவற்றையும் நன்மையாய் முடிப்பதற்கு நீங்க ஏற்ற கிருபையை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவனுடைய குடும்பத்தையும் கூட நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். கட்டி எழுப்ப வேண்டுமாறு உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அது எங்களுக்கு இப்பொழுது சற்று கசப்பாக இருந்தாலும் ஆண்டவரே அது இனிமேல் நல்லதாக முடிய போகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறான் கர்த்தாவே. ஏனென்றால் அவன் உம்முடைய பணியை உம்முடைய ஊழியத்தை கர்த்தாவே மறைமுகமாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செய்து கொண்டு வருகிறான் ஐயா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறான் கர்த்தாவே. ஆண்டவரே அவன் ஏழைகளுக்கு இறங்குகிறதான காரியத்தையும் கூட நீங்க அறிவிங்க. அதுலேயும் இது கிருபை கூடவே தங்கி இருக்கட்டும். இன்னுமாக அவன் ஆலயத்திலே ஆண்டவரே அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது அந்த பலனுக்கு ஒத்த பலனை ஆண்டவரே அவன் ஆலய காரியங்களிலே செய்வதற்கு ஏற்ற கிருபையை ஞானத்தையும் நீங்க கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறான் கர்த்தாவே. ஆண்டவரே சத்துருவின் முகங்களுக்கு ஆண்டவரே அவனை மறைத்தரல வேண்டுமாறு கெஞ்சுகிறான் கர்த்தாவே. காத்து கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுவதுமாக உமது கிருபை கூடவே தங்கி இருக்கட்டும். துதி கனம் மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். 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 அடுத்த ஜெப குறிப்புக்காக குளோரி அக்கா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம அப்பாவுடைய வேர் தேவ அன்புதான். தேவ அன்புதான். அவங்க கூட பிறந்த 3 சகோதரர்களோடும் ஒரு சகோதரியோடு எவ்வளவு அப்பா அன்பா இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தானியேல் பெரியப்பா கிட்ட எங்க அப்பா சில பிரச்சனைனால பேசாம இருந்தாலும் தானியேல் பெரியப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்றதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன் நம்முடைய அப்பா. அந்த அப்பா எப்படி சகோதர சகோதரிகளோடு அன்பாக இருந்தார்களோ சகோதர சகோதரிகளோடு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகள் மேலும் மிகுந்த அன்பு கொண்டவங்க நம்ம அப்பா. அதே அன்பு, அதே தேவ அன்பு வருங்கால சந்ததியாகிய நம்மகிட்டயே அது வெளிப்படணும். நம்மகிட்டயே அந்த தேவ அன்பு வெளிப்படணும். உறவு முறைய நம்ம விட்டுறவே கூடாது. உறவு முறைய நான் விட்டுறவே கூடாது. குளோரி அக்காவை நான் பார்த்ததில்லை. மத்த அவங்க வீட்டுல இல்ல, எல்லாரையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் குளோரி அக்கா இன்னைக்கு நம்ம கூட இருந்து ஜெபம் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் அது தேவ அன்பு தான். தேவனுடைய அன்பு அவருடைய இருதயத்தில் இருக்க போய் தான் அக்கா இன்னைக்கு நம்ம கூட கலந்து கொண்டிருக்காங்க. நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவ அன்பு நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் அது நிலைத்திருக்கத்தக்கதாக குளோரி அக்கா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு சிறிய வசனத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதுன்னு சொல்லி அங்க சங்கீதம் 116:15 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப விசுவாசிகளா இருக்கிறவர்களுடைய மரணம் முடிவல்ல, அது ஒரு நித்திய வாழ்க்கையோட ஆரம்பமா இருக்குது. அவர் தேவ சமூகத்திலிருந்து தேவனை துதித்து கொண்டிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதே வேளையில எனக்கு தானியேல் பெரியப்பா, ஆபிரகாம் எங்கட அப்பா, செல்லதுரை சின்னையா, சாமுவேல் சின்னையா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு கடிதம் எழுத சொல்லுவாரு. அப்ப நான் தான் அதிகமா எழுதி கொடுக்கறது. ஆனா அப்பா சொல்லுவாரு என்னன்னா, செல்லதுரை என்ன சொல்றானோ அதுதான் நாங்க செய்யணும், இந்தியாவில போயிட்டுன்னுவாரு. அப்ப எனக்கு எல்லாரையும் பார்க்க எனக்கு கிடைக்கல. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் ஜெபப்படுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே சாமி, இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே சாமி, சித்தப்பாவின் மரணம் உமது பார்வைக்கு அருமையானது சாமி. அவர் உங்களுடைய சமூகத்திலே வந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக சாமி, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய மருமக்கள்மாருக்காக நான் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் யாவரும் மெய்க்க பற்றி கொண்டு இன்னுமாக உமக்கொண்டு ஜீவிக்கிறபடியினாலே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் முகமுகமாய் சந்திக்காவிட்டாலும் தாப்பனே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே, எங்களை உமது அன்பினாலே இணைத்திருக்கிறபடினாலே நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. யாவரோடும் உமது கிருபை இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். யாவரோடும் உமது பிரசன்னம் தினந்தோறும் இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் சாமி. எங்களோடு மாத்திரமல்ல, எங்களுடைய பரம்பரையாக வருகிற ஒவ்வொருவரோடும் சுவாமி உமது கிருபை இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பின் கயிற்றினாலே இன்னும் இன்னுமாக எங்களை கட்டி, ஆண்டவரே சுவாமி, உமது நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் ராஜினி ஏதோ பேச வந்த பேசுப்பா. என்ன இப்ப நான் ஒண்ணும் பேச சொல்லல, பேசு. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் நம்ம கூட இருக்குது. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி கொஞ்சம் தயங்கதான் செய்தேன். ஆனா கடந்த முறை அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஜூம் மீட்டிங்க யூஎஸ்ல இருக்கும்போது நடத்துவதற்கு மனதுக்குள்ள ஒரு சின்ன ஏவுதல் இருந்துச்சு. நம்ம நடுவுல வந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இந்த மாதிரி குடும்ப ஐக்கியம், உறவு பலப்படணும், வளரணும்னா ஜெபம் அவசியம்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. நான் இப்போ கடைசியா பாளையங்கோட்டை வந்து போகும்போது ஐசக்க நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். பார்க்கும்போது ஐசக் சொன்ன காரியமும் அதுதான். அம்மாவை நாம நினைவு கூர்ந்தோம், அப்பாவையும் நாம நினைவு கூறணும். அதனால ஜூம் மீட்டிங் நடத்திருன்னு சொல்லி சொன்னான். சரி, நான் கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் வீக்கு தான், ரைட்டா? ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில நேற்றைய நாளில இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். இப்போ நம்ம நடுவுல குளோரியக்கா இருக்கிறாங்க, தங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக அவங்க ஜெபித்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்முடைய அத்தை பிள்ளைகளையும் கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏவுதல் இருக்குது. ஆனாலும் வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராங்க. இன்னைக்கு எனக்குள்ள மனதுக்குள்ள வந்த ஒரு காரியம், வெள்ளிக்கிழமை தோறும் நான் என்னைக்கு சிவகாசி கலந்து சென்னாலும் அன்றைய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரை காலையில ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பது எனக்கு ஒரு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அம்மா மதுரையில இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அம்மா சாப்பிடாம இருக்கும்போது, ஏமா சாப்பிடாம இருக்கிறீங்க, எதுனாலன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொன்ன காரியம், உங்க அப்பா இறந்து போன நாள் வெள்ளிக்கிழமை, ஆகையினால நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். நான் காலையில அப்பா இறந்த அன்னையில இருந்து வெள்ளிக்கிழமை தோறும் காலையில நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை விட்டுட்டேன். ஆனா ஒரு நாள் தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை மற்ற ஊழியர்கள் சொல்லும்போது கொஞ்சம் சிந்திப்பது உண்டு. அப்போ ஒரு நாள் ஆர்சி ஃபாதர் ஒருத்தர் பேசும்போது, வெள்ளிக்கிழமையில ஏன் ஆண்டவர் மரணம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். சொல்லுகின்ற பொழுது சொன்ன காரியம், ஆண்டவர் பூமியெல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை 6வது நாள்ல எல்லா காரியத்தையும்
நிறைவாய் செய்து முடித்தார் சொல்லி ஒரு பாயிண்ட் அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில தான் அவர் சிலுவை சுமந்து சிலுவையில அடிக்கப்பட்டு பாடுபட்டு நம்மை மீட்பதற்காக எல்லாத்தையும் செய்து முடித்த நாள் வெள்ளிக்கிழமை தான்ங்கிறத அவங்க ஃபாதர் சொல்லும் போது, இந்த மாதிரி காரியங்களை கேட்கும்போது வெள்ளிக்கிழமைல அப்போ நம்முடைய முன்னோர்கள் சர்ச்சில் லித்தானியா மன்றாட்டு வைத்தது இதற்காகத்தானோங்கிறத புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது பூரணம் பரிபூரணம் அதுல காணப்பட்டுச்சு. ஏன்னா 6 நாளைக்குள்ள பூமிய வானத்தை எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு 7ஆம் நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார். அப்போ பரிபூரணம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்குது. நம்முடைய அப்பாவுடைய வாழ்க்கையிலையும் பரிபூரணம் காணப்பட்டுச்சுன்னு நான் அநேக முறை அழுத்தமா பல இடங்கள்ல சொல்லுவது உண்டு. அக்கா சொன்னாங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஆனா நம்முடைய அப்பா உண்மையிலே சொல்லணும்னா கடைசியில சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை உங்களுக்கு பரிபூரணம். வாழ்க்கையின் பரிபூர்ணம் எங்க இருக்குன்னா வாழ்றோம், கடைசியில ஆவிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறது தான். இதையும் ஒரு அருமையான தியான கூடுதலதான் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகையினால் கர்த்தர் தமக்கு பிரியமானவங்களை தமக்கு சித்தமானவைகளை செய்து முடிக்க செய்து பரிபூர்ணமான வாழ்க்கைய கொடுக்கிறவர் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பூரணத்தை முடித்தது 6வது நாள் வெள்ளிக்கிழமை, வெற்றி சிறந்தது வெள்ளிக்கிழமை. அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கர்த்தருடைய கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தனாலும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறபடினால ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உடையவனாய் நான் இருக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம நடுவுல நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையும் நம்முடைய உறவையும் பலப்படுத்தணும்னு சொல்லி யார கூப்பிடலாம் யோசிக்கும் போது அம்ரோசன ஆண்டவர் என்னுடைய மனதுக்கு முன்னால காண்பித்தார். என் மனைவியும் கூட சொல்லும் போது அம்ரோசதான கூப்பிடுங்கன்னு சொன்னதுனால அண்ணனை நேற்று கான்டாக்ட் பண்ண, தம்பி நான் வந்துடுறேன்டா, நான் வந்து நம்மளுடைய ஐக்கியத்துல ஜாயின் பண்றேன், நம்முடைய உறவுகளை ஆண்டவரோடும் நமக்குள்ளேயும் இன்னும் பலப்படுத்தும் சொல்லி சொன்னாங்க. அண்ணன் உண்மையிலே இன்னைக்கு இத்தனை வருஷம் வட இந்தியால பாடுபட்டு ஒரு நல்ல ஒரு சரி, அதுக்கு அடுத்து ஹரியானாலையும் அண்ணன் செய்துட்டு இப்போ சரீரம் பலவீனப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நாசரேத்துல வந்து இருக்கிறாங்க. வார்த்தையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள அம்ரோஸ் நினைக்கிறேன். நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அந்த மியூட்டையும் வீடியோவையும் நீங்க எடுத்துருங்க. அண்ணன் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அம்ரோஸ் மியூட்ல இருக்கிற வந்துட்டாப்பா? வரலையா? ஹலோ, வந்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கூடுகைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நேற்று தம்பியாட்ட பேசும்போது நான் கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தேன். இந்த நாட்களில் என்னுடைய சரீரத்தில் அந்த கொஞ்சம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சில காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, சில காரியங்களை பேசுகிறதுக்கு கொஞ்சம் நான் யோசித்தாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நான் தைரியமாக பேச முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் நிற்கிறேன். சித்தப்பாவுடைய நினைவுனால இந்த நாளில் என்னை கூப்பிட்டு நீ தான் அன்னை பேசணும்னு சொல்லி எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்து நிறுத்தின தம்பிமாருக்காக ஆண்டவருக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். நான் என்ன பேசணும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ திடீர்னு அந்த இது அடித்ததுனால என்னுடைய கண்
கொஞ்சம் மங்கி தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குற பலத்தில் நான் தைரியமாக பேச முடியும்னு சொல்லி நான் பேசுகிறேன். நான் முதலாவதாக நான் எடுக்க விரும்புகிறது ஏசாயா 44 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44 1, 2, 3 வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுண்டவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். பெற்றோர்கள் நமக்கு வைத்து செல்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம். உலக பிரகாரமாக நமக்கு அநேக காரியங்களை அவர்கள் நமக்கு வைத்து போனாலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேன்மையானது, மகிமையானது, யாராலும் எடுத்து கொள்ள முடியாத ஒரு உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 3ஆம் வசனத்தின் கடைசி பாகத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். சித்தப்பானுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று நாம் வேதத்திலிருந்து நாம் அநேக வார்த்தைகளை சிந்திப்போமானால் அது நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது, ஆபிரகாமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, இப்படி தேவன் ஆசீர்வதித்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உற்று பார்க்கும்போது அது மேன்மையானது, அது மகிமையானது, அது அசைக்க முடியாதது, மனுஷரால் அதை அழிக்க முடியாது. தேவன் கொடுத்தது தான். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையானது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அது மகிமையானது. தேவன் நமக்கு மகிமையான, மேன்மையான, உன்னத ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சித்தப்பா அவருடைய ஆயுள் நாட்களிலே, கடைசி நாட்களில், அந்த இறுதி நாட்களில் ஆண்டவரை நல்ல உறுதியாக பிடித்து கொண்டார்கள். அரை நாட்களுக்கு அது ஒருமா இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்பாக உங்கள் வாலிப பிரயாத்தில் கொஞ்சம் படிக்கிற காலங்களில் நம்ம எப்படி ஜீவித்தோன்னு நம்ம பார்த்தோம்னா அது கொஞ்சம் உலக பிரகாரமாக கொஞ்சம் அப்படி போகிற நாட்கள் தான். ஆனால் ஆண்டவரை ஒரு வயதான பிற்பாடு, ஒரு வளர்ச்சிக்குள் வந்த பிறகு நம்ம ஆண்டவரை பிடித்து கொண்ட அந்த காரியம் ஒரு மேன்மையான, ஒரு உன்னத ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை அது எடுத்து கொண்டு போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை யாரும் அசைக்கவே முடியாதது. அதை தான் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், நடப்பட்ட ஒரு செடியானது அது எப்படியாக பச்சையாக எப்பொழுதும் அதனுடைய காரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அது காய்ந்து போகாது. அதனுடைய நிழலிலே ஒரு குளிர்ச்சி உண்டு. தேவன் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை சித்தப்பா அவங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தில் உள்ள யாவருக்குமே வைத்து போயிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுடைய பிரசன்னத்துல அவர்களை நினைவு கூறும்போது ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நம்மை நாம் பார்த்து, நான் இதுவரைக்கும் நான் எந்தெந்த காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், என்னென்ன ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன், இன்னும் நான் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு
நாம் தேவனுடைய சமூகத்துல அதை தேடும் போது கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றை மறந்து போக வேண்டாம், நம்முடைய குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். தேவன் நம்முடைய குடும்பத்தை கொண்டு நம்முடைய தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் குறித்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்க்கீங்கன்னா, பழைய வாழ்க்கை வேற, புதிய வாழ்க்கை வேற. பழைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தாலும் புதிய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதம் நிறைந்ததாக அநேக காரியங்களில நம்மை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பெரியது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே இந்த நாளிலே நினைவு கூறுகிற நாம் நம்முடைய காரியங்களை உற்று கவனித்து ஆண்டவருக்கென்று நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும். 3ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிக்கும் போது, 3ஆம் வசனத்திலே நாம் 2ஆவது பகுதியை நான் வாசிக்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்கிறது, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தை விட்டேன், சந்ததி சந்தானம். தேவன் நம்முடைய குடும்பத்தில் சந்ததிகள் மீது, நம் பெற்றோர்களை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாக தேசத்துல அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அநேக ஜனங்கள், இன்னும் தெரிந்திருந்தாத ஜனங்கள் கூட அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நம்மை இன்னொரு முறையாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எனக்குள்ளாக இருக்கிற தரிசனம், எனக்குள்ளாக தேவன் கொடுத்த திட்டங்கள், எனக்குள்ளாக தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் உற்று கவனித்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்துல எங்களை தெரிந்திருக்கிறபடினாலே இந்த கடைசி காலத்துல எங்கள் குடும்பமாக இந்த தேசம் நற்செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் குடும்பத்துல நீர் வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 51 2ஆம் 3ஆம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த காரியம் நம்ம குடும்பத்துல நடக்கும். தேவன் இதை செய்வார். ஏனென்றால் நம்முடைய குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தயவு செய்து 3ஆம் வசனத்தை இன்னொரு முறையாக தம்பி வாசிமா, இன்னொரு முறையாக. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். முதலாவது ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய குடும்பத்துல ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். மறந்து போக வேண்டாம். எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆறுதல் நமக்கு இருக்கும். பாடுகள் உண்டு, பொத்துறவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய ஆறுதல் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னாலே நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் வெளியை
வாசி வாசி. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். ஜனங்களே, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் துதியும் சத்தத்தையும் உண்டாக பண்ணத்தக்கதாக நம்முடைய கரத்துல சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அது எப்போது? கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது, கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தேவ பிரசனத்துல நாம் கடந்து செல்லும் போது சில கஷ்டங்கள் வரலாம், சில பாடுகள் வரலாம், சில சோதனைகள் வரலாம், சில உபத்திரங்கள் வரலாம். ஆனா நாம் தேவனை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தை நாம் தேடும்போது, ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது, சித்தப்பா மூலமாக அந்த குடும்பத்துல எபனேசர் இல்லையா, ராஜி, அப்படியே அந்த குடும்பத்துல இருக்க எல்லா ஜெபமணி, ஐசக், எல்லார் மேலையும் எல்சி அந்த குடும்பத்துக்குள்ளாக அப்படியே இறங்கி, அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கி, அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கி, அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம் குடும்பத்தின் மூலமாக, நம் மூலமாக தேவன் செய்யும்படியாக தேவ திட்டம் இருக்கிறது. ஒருவேளை சில நேரங்கள்ல என் மூலமாவா, என்ன கொண்டா, நானா நம்ம நினைக்கலாம். இல்ல, உங்களை கொண்டுதான், உங்களை கொண்டுதான், உங்களை கொண்டுதான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அபிஷேகம் நம் தலை மேல இருக்கு என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். அவர் அவருடைய நோக்கம் நம்ம மேல இருக்கு. அவர் நம்ம கைவிடவே மாட்டார். தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மூலமாக இந்த தேசத்துக்கு, நாம் இருக்கிற பட்டணத்துக்கு, நாம் இருக்கிற அந்த இடங்களில தேவன் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நிறைவான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம் மூலமாக தேவன் தேசத்துக்கு கட்டளையிடுவார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளும் போது நம்ம இன்னுமாக ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம அதிகமாக ஜெபிக்க, வேத வசனத்தை வாசிக்க, அப்பொழுது அந்த வசனம் நம்மோடு பேசும், என்று குறைகளை பேசும், நான் என்ன செய்யணும்னு பேசணும், இன்னும் எப்படி செயல்படணும், அது நமக்கு போதிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால நான் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வட இந்தியாவில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தேன். திடீர்னு ஏற்பட்ட பலவீனத்தின் மூலமாக 30 வருடம் அல்ல, நான் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் 49-50 வருடங்கள் வட இந்தியாவிலே தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து, திடீரென்று ஒரு பலவீனம் ஏற்பட்டபடினால தற்போது நான் தமிழ்நாட்டில், நான் தூத்துக்குடியில் இருக்கேன். ஒரு நாள் திடீரென்று ஒரு ஸ்ட்ரோக் அடித்தது. அந்த ஸ்ட்ரோக் மூலமாக கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் எல்லாத்தையும் இழந்தேன். என்னுடைய நினைவு, நான் எங்க இருக்கேன், நான் என்ன செய்யறேன், நான் எப்படி இருக்கேன், ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு செத்த பிணத்தை போல நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால, உங்கள் அனைவரின் ஜபத்தினால, அநேகருடைய ஜபத்தினால தேவன் எனக்கு அந்த நினைவுகளை திருப்பி கொடுத்தார். இப்பவும் என்னுடைய நிலைமை ஒரு சரியான நிலையில் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால தம்பி எபனேசர் என்னோடு சொல்லும்போது, நானா பேச போறேன், என்ன பேச போறேன். அப்போ எனக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டானது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னை பலப்படுத்தினார். இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் நான் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பரிசுத்த அந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக ஒரு புதிய உற்சாகத்தையும் நமக்கு கொடுத்து, நம்மை கொண்டு என்ன காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அத்தனையும் தேவன் செய்து நிச்சயமாக முடிப்பார். அதில் சந்தேகமும் இல்லை. ஒருவேளை சில காரியங்களில ஐயோ நான் இப்படி நோ ஏற்ற நேரத்துல
தேவன் நம்மை அவருடைய கரத்தை கொண்டு எடுத்து உயர்த்தி நம் குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்ய தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, விசேஷமாக எபேனேசருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பலவீனமான இந்த நேரத்திலும் என்னை எடுத்து உபயோகப்படுத்தின தம்பி எபேனேசருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய நிலைமை கொஞ்சம் பலவீனமாக, நான் எதையும் யோசிக்க முடியாத, செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தாலும் தேவன் எனக்கு தந்த கிருபையில நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும் போதே நான் இடது கண் பார்வையை நான் இழந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய 70வது வயதுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னாலே வலது கண்ணிலும் என்னுடைய பார்வையை நான் சிறிது இழந்திருந்தாலும் நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் அந்த பார்வையை, மற்ற காரியங்களை தேவன் எனக்கு தந்து ஊழியங்களிலும் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக. எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நினைவு நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சித்தப்பாவின் நினைவு நாளை நினைத்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்த நற்கிரியைகளே நாங்கள் எண்ணுகிறோம். காலையத்துல கடைசி நாட்களில அந்த சர்ச்சில் நிலைமை ரொம்ப மோசமாயிருந்த அந்த நாட்களில அந்த சர்ச்சுக்குள்ள போட்டியும் பொறாமையும் நிறைஞ்சி ஆண்டவரே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற சூழ்நிலையில சித்தப்பா அந்த சர்ச்சுக்குள்ள போய் நின்று அங்குள்ள காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்து அதெல்லாம் நின்று செய்து மரணம் வரைக்கும் அந்த காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் கொடுத்த பலத்திற்காக, ஒத்தாசைக்காக அந்த மறுநாளிலும் கூட ஆண்டவரை உம்முடைய பணியை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான பெரிய பாக்கியத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சித்திக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்பிமார, தங்கச்ச, மருமக்கமார, ஆண்டவரே, பேர பிள்ளைகளை, பேத்திகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்தி ஆசீர்வதித்து தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த பாத்திரங்களாக உம்முடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்த கிருபைகளை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம ஜெப நிலையில இருப்போம். இந்த நாளிலும் நம்ம மத்தியில அம்ப்ரோசன வந்தாங்க. யூஎஸ்ல இருக்கும்போது அண்ணன் பேசும்போது, தம்பி என்னுடைய கண் பார்வையில நினைவுல வாசிக்க முடியலன்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அண்ணே, நேசரத்துக்கு வா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய பலப்படுத்துவார்னு சொல்லி அண்ணனை வாழன்னு சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில நேசரத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் மகனை பலப்படுத்தும்படியா, மகனுடைய சரீரத்துல சுகர் ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் காலில் பார்க்கும்போது அங்கேயும் பிராக்சர், கண்ணுலையும் பிராக்சர், இன்னும் சொல்லணும்னா ஹார்ட்லயும் ப்ராப்ளம். ஹார்ட்லயும் 2 தடவை மெயினான காரியத்தை செய்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி வருகிறார். இப்போ அம்ப்ரோசனோ அந்நியமா நாசரேத்துல இருக்கிறாங்க. இந்த அருமையான பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்படியாய், அவர்களை வழி நடத்தும்படியா நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோமா? கர்த்தருடைய வேத வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல வட இந்தியால தேவ பணியை செய்த மனிதன். இந்த மனிதன் மூலமா நல்ல ஒரு ஸ்கூல், நல்ல ஒரு சர்ச், ஒன்னல்ல பல ஆலயங்கள் பீகார்ல கட்டப்பட்டன. 100கணக்கான ஊழியர்கள் எழும்பினாங்க. விசுவாசிகளை அதுக்கு தக்க பாத்துக்கலாம். 100கணக்கான ஊழியர்கள் எழும்பினாங்கன்னா பல ஆயிரங்கள்
இன்னைக்கு ஆண்டவரை அறிவதற்கு மகனை பலப்படுத்தினார். இந்த மகன் செய்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். கர்த்தர் மகனை கனப்படுத்தும்படியாய், மகன் மேல கர்த்தர் நினைவாய் இருக்கும்படியாய், அவர் கரம் மகனை தாங்கும்படியாய் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோமே. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வார்த்தை அம்ப்ரோஸ் அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுமா. அண்ணனை ஆண்டவர் பலப்படுத்தணும். அண்ணன் மேல விசேஷத்தை கிருபை இருக்கணும். அண்ணனோடு துணையா இருக்கிற அன்னைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கரம் பலப்படுத்தி இந்த வயதான காலத்திலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மகன் மேல காணப்படும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்தீங்க, நல்ல ஜெப வேலையை தந்தீங்க. குடும்பமாக நாங்க கூடியிருக்கிறோம், குடும்பமாக நாங்க கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, எங்க நடுவுல நீங்க இருக்கிறீங்க. பலவீனத்தின் மத்தியில என்னால பார்க்க முடியல, எனக்கு நினைவாற்றல் இல்லைன்னு சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க. ஆனாலும் இன்னைக்கு மகனை அழைக்கும் போது மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டு இந்த இடத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே, குடும்பத்தின் மக்களாகிய எங்களை சந்திக்க, எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நீங்க ஆணித்தரமா எங்களுக்குள்ள போதிச்சிருக்கிறீங்க. கேட்ட வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. இது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். கர்த்தாவே, நாங்களும் எங்க சந்ததி, எங்க சந்தானம் ஆசீர்வாதமாய் இருக்க எப்பமோ நாங்க உம்மோடு இருக்கணும், உண்மையில் நிலைத்து இருக்கணும், உம்மை காண்பிக்கிறவர்களாய் காணப்படணும். உலகம் அல்ல, மேலான நித்தியத்தை நோக்கி தொடர்ந்து ஓட தேவாவியானவர் அனுக்கிரகம் பாராட்டும். அம்ப்ரோசனுக்காக மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரன், பேத்திமார் எல்லார் மேலையும் உம்முடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. தனிமையில் அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும் கிருபை கூட இருக்கட்டும். நேசரத்திலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய பலன் தார் கூட இருக்கட்டும். துதிகரமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரமண்டல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த தேவாலயனுடைய ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட குடும்பத்தின் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். Hallelujah, stotra, 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 niga stotra, 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 hallelujah.
கனமாகி ஐயோ போயெல்லாம் துதி கனமாகி ஐயோ மகி போனீரே ராஜாவே. அம்ரோசனே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஆமா, குளோரியக்கா உங்களுக்கும் தேங்க்ஸ், நன்றி சொல்லிடுறோம். நீயும் உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அம்ரோசனே. அக்கா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஒருக்கா உங்களுடைய வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணி காட்டுங்களேன். உங்களோட வீடியோ ஆன் பண்ணி காட்டுறோமா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி காட்டுங்க. நம்ம எல்லாரையும் தயவுசெய்து இருக்கிற இடத்துல குளோரியக்காவுக்கு நம்முடைய வீடியோவை ஆன் பண்ணி காட்டுங்க. அண்ணே ஜெர்மனி பாக்கியராஜ், அடுத்து எங்க அண்ணி நிர்மலா, உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருக்கீங்க. ராஜ் சிம்சன் அதோட தம்பி பீகார்ல இருக்கு. ஜெயா வந்து அவனுடைய மனைவி பீகார்ல இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகள் பீகார்ல இருக்கிறாங்க. அடுத்து தம்பி ஐசக் வீடியோல இல்லமா, வீடியோல இல்ல. அடுத்து வீடியோல இல்ல. அப்பாவுடைய அதுக்கடுத்து இவருடைய பேர பிள்ளைகள் மொட்டமடியா தடவை அக்கா என் பையன் அறிமுகப்படுத்திடுவோம். சரிக்கா சரிக்கா சரிக்கா. சொல்லு. செய்ய வேண்டியதை சரி இருக்கும். யாரும் பேசணும்னா பேசுவாங்க. பாப்பா வந்திருக்காங்க. ஓகே மகா இவன் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி சரிண்ணா. லாருக்க பேஷாக் இருக்கான். எல்லாரும் போயிட்டாங்க. தங்கமணி இருக்கா, தங்கமணியும் இருக்கா. சரிண்ணா சரிண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? நாசிரத்துல பரவாயில்லாம இருக்கேன்பா. சரிண்ணா சரிண்ணா. அதான் ஜபானா வந்தான் இப்போ ஊருக்கு. ஜபானா இப்போ வந்தாம்லாண்ணே. ஜபானா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாம்ல. ஆமா ஆமா, அதான் கேட்டேன். அம்பரசன் போய் பாத்தியா அப்படின்னு. பாக்கலன்ட்டான். அப்ப தூத்துக்குடியில தான் இருக்கேன். நாசரேத்துல இருக்கேன். ஆமா நாசரத்துல இருக்கீங்க தெரியும். பத்தி கொஞ்சம் மறந்துருது.
ஆமா ஆமா, ஏஞ்சி செட்டில் ஆயிட்டானா? யாருமா ஏஞ்சி 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 செட்டில் ஆயிருப்பான்னு ஏஞ்சில நினைக்கிறேன். ஏஞ்சி பெங்களூர்ல. ம் இல்ல செட்டில் ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் செட்டில் ஆகல. சரி சரி சரிண்ணா சரிண்ணா. ம் 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 ஜோம்லி சரி இருக்கேன். அம்பர். சரிண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா. டெய்லி நினைக்கிறோண்ணே. ம் சரி சரிம்மா. சரிண்ணா, பாய்ண்ணா, பாய் பாய் பாய்ண்ணா, பாய். போயிட்டு பார்ப்போம். Praise the Lord, praise ம் the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட்ண்ணே. Praise the Lord, praise the Lord. அமர் ஏன் போன் ஒன்றும் உங்க போன்ல